என் பக்கத்தில் தவறுதல் நிமித்தம், என்னுடைய பாவத்தின் நிமித்தமா, என்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தமா, என்னுடைய மீறுதலின் நிமித்தமா, என் பக்கத்தில் சில தவறுகள் நிமித்தமாய் சிலவைகள் அடைக்கப்பட்டிருந்தால், அன்பான சகோதர சகோதரி, என் பக்கத்தில் தப்ப வச்சுட்டு ஆண்டவர் திறக்கல சொல்லிட்டு இருப்பேன். நான் என்னை ஏமாற்றிட்டு இருக்கிறேன். என் பக்கத்துல நான் கிளியர் ஆயிரணும். ஹல்லேலூயா. என் பக்கத்துல தவறுகள் இருந்தா அதை கிளியர் ஆயிரணும். யாபோக்காட்டின் கரையில யாக்கோபுக்கு நடந்தது என்ன தெரியுமா? ஏசாவின் மேல் கை வைக்கிறதுக்கு பதிலாக கர்த்தர் யாக்கோபின் மேல கை வச்சு அவனை திருத்துறார். ஆமா, பல இடத்துல நாம திருந்திட்டா எல்லாமே திறந்துரும். திருந்தாம திறக்காது. நமக்கு திறக்கிறது பிடிக்குது, திருந்துறதான் பிடிக்க மாட்டேங்குது. சிலது திருந்தாம நம்ம லைஃப்ல திறக்காது. அப்ப சமூகத்தில் இருந்து அபிமெலேக்குக்கு தன் செய்தது தப்பு என்பது எப்படி தெரிந்தது என்றால், அவன் தன் சுயத்தில் அதை தெரிந்து கொள்ளவில்லை, கர்த்தர் அதை தெரியப்படுத்துகிறார். அபிமெலேக்குக்கு கர்த்தர் தான் சொல்லணும்னா நமக்கும் கர்த்தர் தான் சொல்லணும். அப்ப நான் இருந்து கேட்கணும், ஆண்டவரை ஏன் அடைக்கப்பட்டிருக்குது? என் பக்கத்தில் ஏதாவது தவறு இருக்குது ஆண்டவரே? யாபோக்காற்றின் கரையில் உட்கார்ந்த போது அவரோடு போராட தான் தெரிகிறது என் பக்கத்துல மிஸ்டேக் இருக்கு. இப்ப கேட்கிறார், உன் பேர் என்ன கேட்டதும் யாக்கோபு சொல்றார், ஆண்டவரே நான் யாக்கோபு. அவன் உணர்வடைகிறான். உணர்வடைந்து திருந்த விட்டு கொடுத்ததும், ஆமென், தடுக்க வந்த ஏசாவின் முன்பாய் கர்த்தர் வாசலை திறந்து கொடுக்கிறார். நான் திருந்த வேண்டிய இடத்தில் திருந்தினால் எனக்கான வாசல் எல்லாம் கர்த்தர் திறந்து கொண்டே இருப்பார் என்று விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தவறுதலினால் வந்த அடைக்கப்பட்ட வாசல்களை நான் திருந்தாமல் என் தேவன் திறக்க மாட்டார். ஆமென், திறக்க மாட்டார். அவர் திறக்கணும்னா நான் திருந்தணும். அதுக்கு வெயிட் பண்ணுவார். இதுக்கு காலம் கிடையாது. இத்தனை காலத்துல உனக்கு திறப்ப அப்படி இல்ல. நீ எப்ப திருந்துறியோ அப்ப திறப்பார். நாம் எப்ப திருந்துறோமோ அது ஒரே நாள்ல திருந்துட்டா ஒரே நாள்ல திறப்பார். இன்னைக்கு திருந்துட்டீங்கன்னா இன்னைக்கு திறப்பார். இல்ல ஆண்டவர் இன்னும் ஒரு வருஷம் தான், அவரும் ஒரு வருஷம். ஹல்லேலூயா. எனவே தான் தேவன் ஒரு காரியத்தை உணர்த்தும் போது நாம் அதற்கு உடனே கீழ்ப்படியணும். இல்லை என்றால் நமக்கு முன்பாய் அடைபட்ட வாசல் இன்னும் இறுக்கமாகிக் கொண்டிருக்கும். இருப்பு தாழ்பாள்களை போல இன்னைக்கு அநேக வாசல்கள் இறுக்கமாக காரணமே நீ திருந்த வேண்டிய காலத்தில் திருந்திருந்தால் சில வாசல்கள் எல்லாம் இன்னைக்கு உனக்கு ஈஸியா இருந்திருக்கும்பா. ஆமே, இன்னைக்கு இருப்பு தாழ்பாள்களை போல பல வாசல்கள் இறுக்கமாய் அடைக்கப்பட்ட ரீசன் என்ன? ஆமே, நாம திருந்த வேண்டியது உடனே திருந்தாமல் பல காரியத்தை தாமதித்துக் கொண்டிருக்கிறதுனால. அன்பான உள்ளமே, இந்த காலை நேரத்தில் சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற உள்ளமே, என் பக்கத்தில் ஏதாவது தவறுதல் நிமித்தம் சில காரியங்கள் அடைபட்டிருக்குமானால் இந்த நேரத்தில் அர்ப்பணிங்கள். ஆண்டவரே, உமக்கு நேராக என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று விட்டுக் கொடுங்கள். இன்று திருந்துவீர்கள், ஆனால் தேவன் உங்களுக்காய் வாசலை திறப்பார்.